வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு உண்டான நேரத்தை நெருங்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் வெளியாகும். ஆனால் குரூப் 4ல வந்திருக்க சட்ட சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு ஒரு 250 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ மறுதேர்வு வைக்கலாமா, குரூப் 4 உடைய ரிசல்ட்டை விடலாமா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா தக்க ஆலோசனை பெற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு வைக்க வாய்ப்பில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாக டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரிகள் தரப்புலேருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ 100% சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட் முடிவுகள். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் உங்களுக்கு வந்து விடும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. குரூப் 4 உடைய முடிவுகள் செப்டம்பர் 8 முதல் டிஎன்பிஎஸ்சி உடைய செப்டம்பர் இறுதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி உடைய இணையதளத்தில் உங்களுக்கு வெளியாகுங்க. அதே போல் அக்டோபர் முதல் வாரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே குரூப் 4க்கு கிடைக்கும் அப்படின்றதை நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. குரூப் 4ல 100% பணியிடம் அதிகரிக்குங்க. நீங்கள் கவலையை விடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 100% குரூப் 4ல பணியிடங்களை அதிகரிக்க போகிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா, இந்த கட் ஆஃப் வந்தால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வராது. ஓரளவுக்கு தாங்க சேஞ்சஸ் வரும். ஒரு 2 மார்க் 3 மார்க் மட்டும்தான். இந்த கட் ஆஃப்லேருந்து குரூப் 4 உடைய மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்புகளே இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமாக கருதப்பட்டு வருது. ஸோ 300 மார்க்குக்கு கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுடைய மதிப்பெண்களை. ஸோ 300 மார்க்குக்கு ஒரு 170 எடுத்தாலே நிச்சயமாக குரூப் 4ல பணி வாய்ப்பு கிடைச்சிடும். அதே 200 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 கொஷின் சரியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு விடும். கவலையை விடுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சிறிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாருக்குமே எல்லா கட் ஆஃபும் வந்துடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆண்டுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம். ஓகேங்களா, குரூப் 1 எக்ஸாமா குரூப் 4 எக்ஸாமான்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதில் அவங்க சைடுலேருந்து வெளியிடலை. ஆனால் சிலர் கோரிக்கை வச்சிருக்கிறது பிரகாரம் இந்த ரீ எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ண போகலாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் ரீ எக்ஸாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ரிசல்ட் உடனடியாக வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல இந்த டைம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் கூடுதலான வேகன்சிஸ் வந்து உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஒரு 10 கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 வேகன்சிஸ்லேருந்து 3500 வேகன்சிஸ் வரைக்கும் உயர்த்துறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ குரூப் 4ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்பெனியில் சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து குறைவதற்கு தான் இதுதான் ஹையஸ்டான கட் ஆஃப் அப்படின்றத நான் இப்போவே சொல்லிடுறேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது சார் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் லாஸ்ட் எட்ஜில் இருக்கிற ஹையஸ்டான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்லேருந்து குறையறதுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்க தவிர கட் ஆஃப் ஏறுறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. ஸோ குரூப் 4 உடைய மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. அக்டோபரில் ரிசல்ட் எல்லாமே கிடையாது. செப்டம்பர் 20க்குள்ளார ரிசல்ட் வெளியாகும். அதனால் அடுத்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். விரைவில் 2026 உடைய புதிய ஆனுவல் பிளானர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ குரூப் 4ல அந்த சர்ச்சை எல்லாமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா புதஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். விரைவில் அந்த சர்ச்சைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸாக நம்ம இந்த கட் ஆஃப் மதிப்பெண் ப்ரெடிக்ஷனை நீங்கள் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ஹையஸ்ட் லாஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைய மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, ஏற வாய்ப்பே இல்லை. ஸோ ஓசி ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிவில் செலெக்ஷன் 163, எக்ஸ் சர்வீஸ் 160, டெஸ்டிடியூட் 160, அதர்ஸ்
160, பிஎஸ்டிஎம் 155ங்க. பிசி 26%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸரிஷன் 148, டிஸ்ட்ரிபியூட்டர் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145ங்க. ஸோ 200 கேள்விகளுக்கு 150, அந்த மாதிரி 165 கேள்விகள் தான் ஹையஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பிசி முஸ்லீம் 3%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸரிஷன் 150, டிஸ்ட்ரிபியூட்டர் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143, எக்ஸரிஷன் 138, டிஸ்ட்ரிபியூட்டர் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டி 135ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸரிஷன் 131, டிஸ்ட்ரிபியூட்டர் 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிஎம் 130ங்க. சிஏ 3%, ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி செலெக்ஷன் 125, எக்ஸரிஷன் 125, டிஸ்ட்ரிபியூட்டர் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125. அடுத்து எஸ்டி 1%, ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவில் செலெக்ஷன் 120, எக்ஸரிஷன் 120, டிஸ்ட்ரிபியூட்டர் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120ங்க. இதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லலாம். இந்த கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ரிசல்ட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கவலையை விடுங்க. அடுத்த ஆண்டுக்குண்டான குரூப் 4 தேர்வு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற எங்களுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் வர நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு உண்டான நேரத்தை நெருங்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் வெளியாகும். ஆனால் குரூப் 4ல் வந்திருக்க சட்ட சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு ஒரு 250 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ மறுதேர்வு வைக்கலாமா, குரூப் 4 உடைய ரிசல்ட் விடலாமா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா தக்க ஆலோசனை பெற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு வைக்க வாய்ப்பில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாக டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரிகள் தரப்புலேருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ 100% சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட் முடிவுகள். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் உங்களுக்கு வந்து விடும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. குரூப் 4 உடைய முடிவுகள் செப்டம்பர் 8 முதல் டிஎன்பிஎஸ்சி உடைய செப்டம்பர் இறுதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி உடைய இணையதளத்தில் உங்களுக்கு வெளியாகுங்க. அதே போல் அக்டோபர் முதல் வாரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே குரூப் 4க்கு கிடைக்கும் அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. குரூப் 4ல் 100% பணியிடம் அதிகரிக்குங்க. நீங்கள் கவலையை விடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 100% குரூப் 4ல் பணியிடங்களை அதிகரிக்க போகிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா, இந்த கட் ஆஃப் வந்தால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வராது. ஓரளவுக்கு தாங்க சேஞ்சஸ் வரும். ஒரு 2 மார்க் 3 மார்க் மட்டும்தான். இந்த கட் ஆஃப்லேருந்து குரூப் 4 உடைய மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்புகளே இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமாக கருதப்பட்டு வருது. ஸோ 300 மார்க்குக்கு கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுடைய மதிப்பெண்களை. ஸோ 300 மார்க்குக்கு ஒரு 170 எடுத்தாலே நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைச்சிடும். அதே 200 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷின் சரியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு விடும். கவலையை விடுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சிறிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாருக்குமே எல்லா கட் ஆஃபும் வந்துடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆண்டுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான எக்ஸாம்
ஓகேங்களா? குரூப் 1 எக்ஸாமா, குரூப் 4 எக்ஸாமான்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டஃப்பாக காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பதில் அவங்க சைடுலேருந்து வெளியிடலை. ஆனால் சிலர் கோரிக்கை வச்சிருக்கிறது பிரகாரம் இந்த ரீ எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ண போகலாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் ரீ எக்ஸாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ரிசல்ட் உடனடியாக வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் இந்த டைம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் கூடுதலான வேகன்சிஸ் வந்து உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஒரு 10 கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 வேகன்சிஸ்லேருந்து 3500 வேகன்சிஸ் வரைக்கும் உயர்த்துறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ குரூப் 4ல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மதிப்பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்பெனியில் சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து குறைவதற்கு தான் இதுதான் ஹையஸ்டான கட் ஆஃப் அப்படின்றத நான் இப்போவே சொல்லிடுறேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அதிகமாக இருக்குது சார் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் லாஸ்ட் எட்ஜில் இருக்கிற ஹையஸ்டான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்லேருந்து குறையறதுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கே தவிர கட் ஆஃப் ஏறுறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. ஸோ குரூப் 4 உடைய மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. அக்டோபரில் ரிசல்ட் எல்லாமே கிடையாது. செப்டம்பர் 20க்குள்ளார ரிசல்ட் வெளியாகும். அதனால் அடுத்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். விரைவில் 2026 உடைய புதிய ஆனுவல் பிளானர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ குரூப் 4ல் அந்த சர்ச்சை எல்லாமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா புதஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். விரைவில் அந்த சர்ச்சைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸாக நம்ம இந்த கட் ஆஃப் மதிப்பெண் ப்ரெடிக்ஷனை நீங்கள் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ஹையஸ்ட் லாஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைய மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, ஏற வாய்ப்பே இல்லை. ஸோ ஓசி ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிவில் செலெக்ஷன் 163, எக்ஸர்வீஸ் 160, டெஸ்டிடியூட் 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. பிசி 26%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸர்வீஸ் 148, டெஸ்டிடியூட் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145ங்க. ஸோ 200 கேள்விகளுக்கு 150, அந்த மாதிரி 165 கேள்விகள் தான் ஹையஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பிசி முஸ்லீம் 3%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸர்வீஸ் 150, டெஸ்டிடியூட் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143, எக்ஸர்வீஸ் 138, டெஸ்டிடியூட் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டி 135ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸர்வீஸ் 131, டெஸ்டிடியூட் 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிஎம் 130ங்க. எஸ்சிஏக்கு 3%, ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி செலெக்ஷன் 125, எக்ஸர்வீஸ் 125, டெஸ்டிடியூட் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125. அடுத்து எஸ்டி 1%, ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவில் செலெக்ஷன் 120, எக்ஸர்வீஸ் 120, டெஸ்டிடியூட் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120ங்க. இதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லலாம். இந்த கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ரிசல்ட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கவலையை விடுங்க. அடுத்த ஆண்டுக்குண்டான குரூப் 4 தேர்வு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற எங்களுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் வர நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.